கஞ்சனகிரி மலையில் இது மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குதுங்களா? நீங்கள் கஞ்சனகிரி மலையில் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டுக்கு அப்புறம் அந்த மணிப்பாறை கிட்ட போகிறீங்கள, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற இன்னும் பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே போனீங்கன்னா அந்த கஞ்சனகிரி மலையை நீங்கள் சுற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த ஃபுல் மலையே அந்த ஒரு இடத்த தான் முக்கியமான பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். மணிப்பாறை எவ்வளவோ மலை இருக்குது, அங்கெல்லாம் இல்லாமல் ஏன் கஞ்சனகிரி மலை தந்து வச்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதையும் போய் பாருங்கள். முடிச்சாச்சு. இப்போ நம்ம மொத்தமாக ஆஃப் ட்ரெக்கிங் போகிறோம். அந்த வேஸ்ட் சேர்த்தாவில் அதுக்கு சாக்ஸ் தான் போட்டுருக்கோம். நம்மளுக்கு வந்து நேரம் மணிப்பாறையும் அப்புறம் 2-3 வியூ பாயிண்ட் பார்த்துட்டு போயிடலாம். இப்போது நம்ம எல்லாமே சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு, பார்த்தாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணிப்பாறை கிட்டே போய் பார்க்கறதுக்கு போயிருக்கிறோம். மணிப்பாறை போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்டு போகிறது ஒரு ஆஃப் ட்ரெக்கிங் தான். என்னென்னா மணிப்பாறைனா கல் வந்து பாரம்பரியம் மணி மாதிரி சவுண்டு கேட்கும். டிங் 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 பாறை சவுண்டு கேட்காது, மணி சவுண்டு கேட்கும். அதான் பார்க்கறதுக்கு போயின்னு இருக்கிறோம். சரி வாங்க, அதுக்கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். இது போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ஒரு இடம் தான். சரி எதுங்களா, எல்லாமே பதார் மாதிரி தான் இருக்கும். எங்கள் டீம் இவங்க தான். ஒரு கேமராமேன், திரு அட்வைசரு. அவனுக்கு வேறு இப்போ நான் ஆயிடுச்சு, உட்கா ஞாபகம் வந்துச்சு. அங்கே தான் ரஷ்யாக இருக்குது போது. அங்கெல்லாம் வந்து இந்த இடத்த என்ஜாய் பண்ணுறான். பாருங்கள் போகிற வழி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போய் தேஞ்சு போயிருக்கோம். நீங்கள் அந்த சிவன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய பேர் அங்கே தான் போவாங்க. நம்ம போகும்போது ஆப்போசிட் இந்த வழி, அது உங்களை காட்டுறதுக்கு அப்புறமா கிம்மா அங்கே தாங்க போனோம். நீங்கள் இப்படியே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா இந்த வழியில் வந்து பார்த்து நடந்துவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பாறை அந்த சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, டிங் டிங் அப்படின்னு சொல்லிட்டு மணி சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, பாறை அடித்தா அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் கல் எல்லாமே ரொம்ப 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 டேஞ்சரான கல், சரியா? அதனால் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், நடந்து வரப்போ செப்பல் போட்டு வரவங்க ஏதாச்சும் ஷூ போட்டு வந்தால் இன்னும் பெஸ்ட்டுங்க. பேண்ட்டு டைட்டாக போட்டு வந்தால் இன்னும் பெஸ்ட்டுங்க. ஆஃப் சாக்ஸ் போட்டு வந்துடுங்க, உஷாராக ஏறுங்க. ரொம்ப 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 கடினங்க, சரிங்களா? உங்களுக்கு அந்த பாருங்கள் சவுண்ட் வரும், அடிங்க தெரியுதுங்களா? டிங் டிங். நார்மல் நீங்கள் பாறை அடிச்சிங்கன்னா அது வேறு சவுண்டு கொடுக்கும், இது வேறு சவுண்டு கொடுக்கும், சரிங்களா? மணி சவுண்டு கொடுக்கும், அதனால தான் மணி பாறைன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ஃபேமஸாக நடங்க இந்த இடத்துல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ப்ளே பண்ணுறோமோ அந்த ப்ளேலிஸ்ட்டோ, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க், அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறோம். மறக்காமல் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது மணிப்பாறை வந்து பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஒரு லொக்கேஷனுக்கு போயிருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏற முடியுறவங்க மட்டும், கொஞ்சம் ஃபேட் இல்லாதவங்க, கொஞ்சம் குண்டா இல்லாதவங்க மட்டும் ஏறுங்க. ஃபேன் ஷர்ட் போட்டு தான் ரொம்ப கஷ்டம், கல்டி ஜெட்டு கூட ஏறுங்க. இப்போ அங்கே தான் போகிறோம். கரெக்டாக சொல்லணும், அந்த 2 பாறை இருக்க பார்த்தீங்களா, இங்கே தான் போகிறோம். அந்த போகிறா இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பார்த்தீங்களா, அதுக்கு வைவ் வந்து ஆல்ரெடி அங்கே ஒரு கேங்கு போய்ட்டுருக்குது. ஆனால் இங்கே ஏறி போகிறதுக்கு அது வந்து கொஞ்சம் ரேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு போகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், போக கொஞ்சம் இதுவாகிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டு கிட்ட தான் போயின்னு இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது டஃப்பாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஏறி போனதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வியூக்காண்டியே இவ்வளோ ஸ்டஃப் கொடுத்து ஏறி போகலாம், சரிங்களா? அது மாதிரி ஒரு வியூ அது. நம்ம கஞ்சனகிரியில் இது மாதிரி நிறைய ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா ஸ்பாட்டில் நம்ம தான் இல்லை நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நாங்கள் பர்சனலாக சூஸ் பண்ணுறது இது, சரிங்களா?
இன்னும் அட்வென்ச்சராக ட்ரெக்கிங்காக இருக்கும். சரி வாங்க, பேக் கேமரா மட்டும் தான் மஸ்ட் இம்பார்ட்டன் நீங்கள் பார்க்குறதுக்கு, அதனால பேக் கேமரா காட்டுறேன். இதாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. அங்கே தான் வந்தீங்கன்னா அப்படியே இந்த ஸ்டெப்பில் அப்படியே ஏறிவாங்க. அப்படியே வராங்க பார்த்தீங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏறி வரதுக்கு. ஒரு பாறை தான். இதுக்கப்புறம் இங்கே போக போக இங்கே தாங்க டஃப்பு, இங்கே தாங்க நல்லா, இங்கே தான் இப்படி தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஓன் ரிஸ்க்கு தான், நீங்கள் தான் பார்த்து வரணும். நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க, ஆனால் நாங்கள் இந்த இடத்துக்கு மட்டும் தான் வருவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கடுப்பான விஷயம், இன்னொரு கஷ்டமான விஷயம்னா பாறை தாண்டணும். பாறை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். போன வழி பார்த்தாலும் புதுசாக வழி போவோம். சரி அந்த கீழே மட்டும் பார்த்து விளாட்னா இருக்குது பாம்பு கிம்பு இப்போதான் இருக்குது ப்ரோ. அதே போயிடலாமா? அதே போய் மாறிக்கலாம் போ ப்ரோ. இந்த பாறைக்கு ப்ரோ 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 பார்த்துக்கலாம். நம்ம மேன் விசாஸ் ஃபைட்டில் போவாங்களா அது மாதிரி போயின்னு இருக்கணும் அங்கே. இப்போ சேம் அதே தான். இதுதான் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மணிப்பாறையிலேருந்து ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. அங்கேருந்து நடந்து இந்த ஒரு வியூ காண்டி வந்தோமே சரிங்களா. அங்கேருந்து நீங்கள் வர்றப்போ ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக வாங்க. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை மேலே ஏறும்போது ரொம்ப இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லிப்பாகி வீழ்ந்தீங்கன்னா உள்ளே வந்துடுவீங்க. ஃபோனும் ஏதாச்சும் இருந்தால் உஷாராக வச்சுக்கோங்க. ஸ்லிப்பர் போட்டு ரொம்ப சேஃப்டியாக இருங்க. இந்த வியூ காண்டிலாம் வரலாம், ஒத்துக்கிறேன். ஆனால் நம்மளோட சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம் இல்லை சரிங்களா. நம்மளுடைய ஆர்வத்தை யாரான் நீங்கள் உங்களுக்கு அங்கே வீடியோ காட்டுறதுனால ஏற முடியல. மெலிஸ்னா இருக்கிறவனே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் குத்தி ஆடுறான் சரிங்களா. அதனால சொல்கிறேன், கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க பார்த்து உதாரணமாக வாங்க. ஏன்னா சேஃப்டி தான் முக்கியம். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஸ்விக்காக கீழே இருந்தீங்கன்னா எங்கள் தலையோ எங்கள் கண்டிப்பாக அடிக்கும். இந்த வியூ பாருங்கள் மட்டும்தான் இவ்வளோ தொலைவே நாங்கள் வந்தோம். பார்க்க எப்படி இருக்குது அதை பார்த்து நமக்கு கொஞ்சம் வெயில் டைமில் போயிட்டோம். நீங்கள் ஒரு ஈவினிங் டைம்லையோ இல்லை மார்னிங் டைமில், என்னை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைமில் போனால் இன்னும் நல்லாயிருக்கும் சரிங்களா. இங்கே உட்காந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து வியூ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் ஓகேவா. ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ஈவினிங் டைம் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த சுற்றி இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து கொளுத்திட்டு இருக்காங்க மொத்தமே பார்த்தீங்கன்னா. அது மாதிரி வந்து பார்த்து ரொம்ப பில்லு எல்லாமே கலந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து பண்ணி விட்டுறாங்க, கொளுத்தி விட்டுறாங்க. ஆனால் கண்டிப்பாக பாம்போ இல்லாச்சும் பூச்சியோ இல்லாச்சும் கண்டிப்பாக பாம்பு இருக்கும். ரொம்ப சேஃப்டியாக போங்க சரிங்களா. இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டிக்கு இறங்கினீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். செருப்பு மட்டும் பார்த்துட்டு போட்டு வாங்க. செருப்பு இல்லைன்னா கால் சுற்றிடும். சைலண்டாக இருக்குதுல்ல, நான் எங்கே பேசணும் கேட்கும். கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ, பரவாயில்ல. பார்த்து வாங்க. மற்றமே இடமே ஜாருது.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மேட்சை பிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்காது, ஃப்ரீயாக போயிடும். நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது டஃபர் அங்கே போய் பார்க்கணும். அங்கே ஏறி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வியூக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகிறது. இதாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சின்னதாக மண் பாட்டை மாதிரி போகும். இந்த மண் ரோடு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுங்க, அந்த போயிருப்பாங்க. நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் போகாதீங்கன்னா கண்டிப்பாக அதில் நான் புதுசு தேஞ்சு போன வழியில் எதுவும் இருக்காது. புது வழியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாம்பு ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதனால் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு மணிப்பாறை பற்றி தெரியாத சில விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? இது வரைக்கும் எல்லாருக்குமே மணிப்பாறை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் மணிப்பாறை ஏன் அங்கே வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? முக்கியமான 3 விஷயம் இருக்கும், அதை நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் காலத்தில் அந்த ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிட்டுருப்பாங்க. அப்போது காலையில் டைமில் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி அலாரம் கொடுக்கணும். ஆள் அங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு அலாரத்துக்காண்டி தான். இப்போ காலையிலனா நான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு அலாரம், மதியம் நைட்டு அது மாதிரி ஒரு அலாரம். ஏதாச்சும் நம்மளுக்கு தாக்க வராங்கன்னா அப்போ மலை மேலேருந்து மொத்த விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்க்குறது அந்த மணிப்பாறை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தானாக தோன்றிய மணிப்பாறை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பாறை வந்து யாரோ கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தானாக வர சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அதை கரெக்டாக எப்படி ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் மணிப்பாறை நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் இந்த ஒரு சிம்டம்ஸுக்காண்டி தான் இருக்குது, சரிங்களா? இதுதான் ரீசன். ஸோ ஒரு அலாரமும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு அது மாதிரி சில விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி தான் அந்த முக்கியமாக அந்த மணிப்பாறை வந்து இருக்குது, சரிங்களா? அதனால மணிப்பாறை போயிட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையை சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. ஸோ ஏன் மன்னர்லாம் இது மாதிரி கொடுக்குறாங்கன்னா, அப்போ மன்னர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணுறவங்க மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா பதுங்கி இருப்பாங்க, சரிங்களா? அப்போ அவங்களுடைய சேஃப்டிக்காண்டி தான் இது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு அவங்க கல்லுக்கடியிலையோ இல்லை மரத்துக்கடியில் படுத்துட்டு இருக்கும்போது அந்த மணி சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தெளிவாக கேட்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சேஃப்டிக்காண்டி அதை வச்சுட்டு அப்போ இது மாதிரி சவுண்டு கொடுத்துட்டாங்க, நம்ம எஸ்கேப் ஆகணும், இல்லை எதிரி வராங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி. ஸோ ஒரு விஷயம் அது மாதிரி மேலே இருக்க மன்னர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே அவ்வளோ மூணு யோசனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே முருகர் அவர் பார்த்தீங்கன்னா இல்லை சிவன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இடத்துல வந்து போனாங்க, அதுக்காக சில விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் ஒரு காரணத்துக்காக இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், சரிங்களா? அவ்வளோதாங்க. ரொம்ப சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டு தான். ஒரு ஆள் ஒன்றா ஜாலியான கப்புள்ஸ் வந்தாங்களா, மரத்தடியில் பார்த்தாங்களா, பேசினாங்களா, முடி சொரனாங்களா, மொத்தம் வந்தாங்களா, போனோம். அதை விட்டு இதுதான் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.